ஹலோ ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் VHF ரேடாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்தியாவோட VHF ரேடாரால் ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க கைஸ். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு A2G டிஃபென்ஸ் தமிழ். ஓகே, ஓப்பனாக பேசியிருந்தாரு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கைஸ், ரேடார் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஒரு ரேடாரில் கைஸ் அவங்க பொருத்தி இருக்கிற டிரான்ஸ்மீட்டர்ல இருந்து சில ரேடியோ அலைகளை அனுப்பும். இப்போ கைஸ் அந்த ரேடியோ அலைகளை அனுப்பும் போது முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அது அதில் பட்டு அந்த ரேடியோ அலைகள் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கைஸ் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதோட தூரம் எவ்வளோ, அதோட அளவு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அதுவும் இல்லாமல் அந்த ரேடியோ அலைகள் எவ்வளோ ஸ்பீடாக ரிஃப்ளெக்ட் ஆகுறத வச்சு அது எவ்வளோ ஸ்பீடாக வருது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். இப்படி தான் கைஸ் ரேடார்ஸ் ஒர்க் ஆகுது. ஆனால் கைஸ் VHF ரேடார் ஹை ஃப்ரீக்வன்சியில் 30லேருந்து 300 மெகா ஹெட்ஸில் ரேடியோ அலைகளை அனுப்பும். VHF ரேடாரை இதுக்கு முன்னாடி ஆர்மிஸ் அதிகமாக பயன்படுத்தல, சில நாடுகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. VHF ரேடாரை பொதுவாக அட்மாஸ்பியர் ரிசர்ச்சுக்காகவும் இந்த வானிலை மாற்றத்துக்காகவும் அப்பர் அட்மாஸ்பியரை படிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த VHF ரேடாரை மற்ற நாடுகள் பயன்படுத்தலையா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பயன்படுத்துறோமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை கைஸ். இந்த VHF ரேடாரை செகண்ட் வேர்ல்டு வார்லேயே யூஎஸும் சோவியத் யூனியனும் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது VHF P-18 ரேடாரை பயன்படுத்தியிருக்காங்க. இப்ப கைஸ் கரண்ட்ல UK, ஜெர்மனி, ஜப்பான், அப்புறம் சீனா இந்த மாதிரி நாடுகள் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. எல்லா நாடுகளும் அவங்க நாட்டுல 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் அவங்க ஆர்மியில இருக்கணும்னு நினைச்சு எல்லாமே மவுண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அதை தடுக்கிறதுக்கு இந்த ரேடார் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. எல்லாரும் நினைக்கலாம் கைஸ் 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் டெக்னாலஜினா யார் கண்ணுக்கும் தெரியாது, அதாவது ரேடார் கண்ணுக்கு சுத்தமா தெரியாதுன்னு. அப்படி இல்ல, இது ரேடார் கண்ணுக்கு தெரியும். எப்படின்னா ஒரு 400-500 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே வர நார்மல் ஏர்கிராஃப்டை ரேடார் கண்டுபிடிச்சிடும். ஆனா இந்த ஸ்டெல்த் ஏர்கிராஃப்டை ஒரு 30-40 கிலோமீட்டர் உள்ள வந்துதான் கைஸ் இதை ட்ராக் பண்ண முடியும். அதனால இது 30-40 கிலோமீட்டருக்கு உள்ள வந்துடும் கைஸ். வந்த பிறகுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். இப்படி வரும்போது நம்ம இன்டர்செப்டார் அனுப்பி அதை இன்டர்செப்ட் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இப்ப நம்ம VHF ரேடாரை பத்தி பார்க்கலாம். ஏரோ இந்தியா 2025 இந்தியா பாதுகாப்புக்கு ஒரு முக்கியமான வளர்ச்சியை அது பார்க்கப்படுது. ஏரோ இந்தியா உள்நாட்டிலேயே கண்டுபிடிச்சு வெரி ஹை ஃப்ரீக்வன்சி VHF ரேடாரை காட்சிப்படுத்தி இருக்காங்க. இந்த VHF ரேடார் கைஸ் 30லேருந்து 300 மெகா ஹெட் ரேடியோ அலைகளை அனுப்பும். இதால கைஸ் ஸ்டெல்த் விமானங்களை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த சிஸ்டம் கைஸ் இருக்கிறதுனால நம்மளோட ரேடார் திறன்களை இது அதிகப்படுத்துது. நம்ம வான் பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுலயும் இது முக்கியமான பங்கா இருக்கு கைஸ். இந்த VHF ரேடாரோட ரேஞ்ச் 400 கிலோமீட்டரா இருக்கு. இதை கைஸ் ஒரு ட்ரக்ல மோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ரேடார் கைஸ் ஒரு ஏர்கிராஃப்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அது எவ்வளவு தூரம் போயிருக்கு, அது எங்க இருக்குன்னு சொல்லி ட்ராக்கிங் பண்றதுக்கும் இது உதவியா இருக்கு. இந்த ரேடார் கைஸ் 2 டாடா வெஹிக்கிள்ல இதை மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. டாடா ட்ரக்ல இதை மோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இது கைஸ் ஒரு டாடா ட்ரக்ல மோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுனால இது நம்ம எந்த இடத்துக்கும் வேணும்னாலும் நம்ம ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு கைஸ் இந்த சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சைனாவும் 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் டெக்னாலஜி வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் 5th ஜெனரேஷனை வாங்க போறாங்க. இதனால கைஸ் இந்த ரேடாரை பயன்படுத்துறதுனால நம்ம எல்லை பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். இந்த ரேடாரை கைஸ் நம்ம எல்லை பகுதியில யூஸ் பண்றதுனால நம்மளோட வான் பாதுகாப்பை அதிகப்படுத்தலாம். முக்கியமா கைஸ் இந்த ரேடாரால சைனாவோட J-35A இப்ப ரீசெண்டா வந்திருக்கு கைஸ். அப்புறம் J-20 இந்த மாதிரி ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட்ஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இந்த J-35 பாகிஸ்தானுக்கு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. வழக்கமான ரேடார்ஸ் கைஸ் இந்த J-35 மாதிரி ஸ்டெல்த் விமானங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. ஆனா கைஸ் VHF ரேடாரால ஈஸியா அதை கண்டுபிடிக்க முடியும். வழக்கமா இருக்கிற ரேடார்ஸ் கைஸ் ஏன் இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜியை கண்டுபிடிக்க கஷ்டப்படுதுன்னா இதோட ஒரு டிசைன் காரணமா. இந்த டிசைன் காரணமா நம்ம ரேடியோ அலைகளை திரும்ப அனுப்பாது. அதுவும் இல்லாம இதோட ஸ்டெல்த் கோட்டிங் காரணமாகவும் இந்த ரேடியோ அலைகளை உறிஞ்சிரும், திரும்ப அனுப்பாது. இதனால ரேடார் கிராஸ் செக்ஷனை இந்த விமானங்கள் பயன்படுத்துது. இதனால இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் கைஸ் இருக்கும் நார்மல் ரேடார்களால. VHF ரேடாருக்கு கைஸ் லாங் வேவ் லென்த் இருக்கு. இதனால கைஸ் ஹை ஃப்ரீக்வன்சியில ரேடியோ அலைகளை இதால அனுப்ப முடியும். இதனால கைஸ் ஸ்டெல்த் விமானங்களை இதால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இதை நம்ம மட்டும் தான் வச்சிருக்கோமான்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்ல கைஸ். இது சீனாவும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் எல்லா நாடுகள்கிட்டயும் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. எப்பயுமே கைஸ் ஆர்மில ஒரு டஃபஸ்டான டெக்னாலஜி ரொம்ப வருஷத்துக்கு இருக்காது. ஸ்டெல்த்னா இப்போ ஒரு டஃபஸ்டான டெக்னாலஜி இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஆல்டர்னேட்டா வர ஆரம்பிச்சிருச்சு. ரேடார்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ராணுவத்துல கைஸ் ரொம்ப நாளுக்கு இதுதான் பெஸ்டான டெக்னாலஜின்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அதுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. VHF ரேடாரால கைஸ் J-35 மாதிரி
ஸ்டெல்த் விமானங்களை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கவும் முடியும். அது வந்து எந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு ஈஸியாக ட்ராக் பண்ணவும் முடியும். ஒரு இன்டர்செப்டார் அனுப்பி இதை வந்து இன்டர்செப்ட் பண்ணவும் முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த VHF ரேடாரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.